ஏ தாமரை, ஜி இதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பதட்டமா ஓடி வரீங்க? மாமா நாங்க எல்லாத்தையும் விவரமா சொல்றோம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றா மாமா. தமிழ்ச்செல்விக்கு இந்த மாப்பிள்ள இவன் சரியில்லைங்கிற விஷயம் ஏற்கனவே தமிழ்ச்செல்விக்கு தெரியுமாமா. அதனால தமிழ்ச்செல்வி இவனை பத்தி துப்பு துளக்கிறதுக்காக இவன் ஹோட்டலுக்கு என்னை அனுப்பி வச்சுச்சு. இவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு அங்க தாமரையும் வந்திருந்தா. நாங்க ராத்திரி முழுக்க போறானால எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல மாமா. ஆனா இன்னைக்கு காலையில முக்கியமான விஷயத்த நாங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சோம் மாமா. என்ன விஷயம்? மாமா இங்க நிக்கிறானே இவன் நல்லவனே கிடையாது மாமா. இவனோட ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ரூம்லயும் ரகசிய கேமரா வச்சிருக்கான். அங்க வந்து தங்குற எல்லா பொம்பளைங்களும் குளிக்கிறதையும் ட்ரெஸ் மாத்துறதையும் வீடியோ எடுத்து வச்சு திறனமா பார்த்து ரசிக்கிறான் மாமா. அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களுக்கே அனுப்பி மிரட்டி எனக்கு வர வச்சு அவங்க கூட எல்லாம் இவன் தப்பான உறவு வச்சிருக்கான் மாமா. நாங்க போலீஸ் கிட்ட சொன்னோம். போலீஸ் வந்து இவன் கூட்டாளிகளை கைது பண்ணி இப்ப இவனையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க மாமா. சார் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ரகசிய கேமரா வச்சு இதுல பல பொண்ணுங்களை படம் பிடிச்சு அது மூலமா பல பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கான் சார். இதுல முக்கிய குற்றவாளியான இவனையும் அரெஸ்ட் பண்ணலாம்னு நாங்க இங்க வந்திருக்கோம். பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு என்ன தைரியம் தான் என் தங்கச்சி கருத்துல தாலி கட்ட வந்திருப்ப. இவ வாழ்க்கை வீணா போயிருக்குமே. அட படுபாவீங்களா, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? சும்மா நிறுத்துமா. நீ ஒரு குத்தமும் பண்ணாத உத்தமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த கல்யாண பேச்ச முத ஆரம்பிச்சு வச்சதே நீதானமா. எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு சின்ன குறை இருக்கு, அதெல்லாம் பெருசு வேணாம ஏத்துக்கிட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க மகனை வேற யாராவது வச்சுக்க சொல்லுங்க. எப்படி வேணா வாழ்ந்துக்கன்னு சொன்னீங்க. இந்த புள்ள அமைச்சர் வீட்டு பாதி சொத்துக்கான முழு சொந்தக்காரி. உங்க பையன் அவளை கல்யாணம் பண்ணா சொத்துல பாதி உங்களுக்கு கிடைக்கும், அதுல பாதி எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கமிஷன்லாம் பேசுனீங்க.